அனைவருக்கும் நற்புலரி. நைன்ஸ் அண்ட் ஸ்டைன்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி தொடர் பயிற்சி அரங்கம் இன்று 986வது நாள், கிட்டத்தட்ட 1000வது நாளை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும் இந்த நிகழ்வு 2023 தொடங்கப்பட்டு 24, 25 தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர் நிகழ்வாக மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். இதுவரை 11 பயிற்றுனர்கள் அவங்களுடைய புத்தகத்தை அது திறனாய்வு செய்து நமக்கு தெரிந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று நம்மிடையே இணைப்பவர் எம் சுஜாதா அவர்கள். இவர்கள் ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர்ஸ், சைக்காலஜிஸ்ட் மற்றும் எஜுகேஷனல் கவுன்சிலர். நம்முடைய தளத்தில் ஒரு மாதமும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும் நபர். ஒரு அருமையான தலைப்பில் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவர்களை உரை நிகழ்த்த நற்புலரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். மேடம் புரோதீஸ்வர். ஷூர் சார். அனைவருக்கும் நற்புலரியின் காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க. இந்த டாபிக்ஸ் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே இங்கே உள்ளவங்க எல்லாருமே புத்தக புழுவாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. பட் ஆனால் புக்ஸ் கையில் வச்சுருப்பாங்க, புக்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ரெகுலராக படிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த ஹேபிட்டை தான் நம்மளால் கொண்டுட்டு வர முடியல. பட் ஆனால் நிறைய ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் லைஃப்பில் அந்த கோலை அச்சீவ் பண்ணவங்க நிறைய புக்ஸ் படிச்சிருக்காங்க. 85% புக்ஸ் ரீட் பண்ணி தான் அவங்க லைஃப்பில் பெரிய லெவலில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பேலன்ஸ் 15% இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பர்த் ட்ரை. இதில் அந்த வரிசையில் பார்க்கும்போது நிறைய புக்ஸ் பார்த்துட்டே இருப்போம் லைஃப்பில். நான் எனக்கு பிடிச்ச புத்தகம் அப்படின்னு என்னைக்கு புரிய வந்தது அப்படின்னா, சைல்ட்ஹுட் சின்ன வயசுலேருந்தே அந்த புக் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப வருஷமாக நான் ஒரு 35 இயர்ஸ் அப்படி அந்த ஏஜில் கூட நான் புக்கை படித்தது கிடையாது. புக்கை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் அதை நான் யோசிக்கிறேன். புக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டாபிக்ஸ் தான் எனக்கு என்னை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இப்போ யோசிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக பேசுகிற த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்ற புக்ஸை நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த 12th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த புக்கை வாங்கியிருக்கேன். பிகாஸ் அந்த வேர்டு, இந்த மேஜிக்ன்ற வேர்டு என்னை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. மிராக்கிள்ன்ற வேர்டு அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுன்ற வேர்டு அட்ராக்ட் பண்ணனால அந்த புக்கை வாங்கி வச்சுருந்துருக்கேன். இப்படி யாராவது புக்கு கொடுத்தாங்கன்னா புக்கை வாங்கி வச்சுப்பேன். ஷெல்ஃப் ஃபுல்லும் புக் அடுக்கி வச்சுருப்பேன். ஈவன் என்னோடய பெட்ரூமில் கூட அந்த புக்ஸ் தான், நானும் புத்தகமும் அப்படிதான். ஆனால் எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ நிறைய படிப்பாங்க போல இருக்கு, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. இன்னைக்கு அதெல்லாம் நான் ரீகால் பண்ண வேண்டியதாக இருக்குது. மோர் தென் 1000 புக்ஸ்க்கு மேலே சின்ன வயசுலேருந்தே புக்ஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் யாருக்குமே கிஃப்ட்டுன்னு கொடுத்தாலே புக் தான் கொடுக்குறேன். பட் அன்னைக்கு இருந்த புக்
புக்கை பற்றின ஒரு எனக்கு இருந்த மைண்டுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அப்போ அந்த புக்கை நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அதுவாகவே மாறிடுவோம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு அதை ரியலைஸ் பண்ணுறேன். அந்த புக்குக்கு நேராக ஃபோட்டோ எடுத்துப்பேன். அந்த புக்கை வச்சுட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் லைப்ரரி போயிட்டு லைப்ரரி சும்மா போவேன். லைப்ரரியில் போயிட்டு அந்த புக்கெல்லாம் உள்ள கண்டென்ட்லாம் படிக்க மாட்டேன். அந்த டாபிக்ஸ் தான். அந்த புக்கை பார்த்து டாபிக் பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் எழுதி வச்சுக்கிற ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்திருக்கேன். பட் நம்ம என்ன ஹேபிட்டாக கொண்டு வந்தோமோ அதுவாகவே மாறிட்டு இருந்திருக்கேன் அப்படின்றத போக போக நம்ம சொல்ற வார்த்தைகள் நம்மளோட லைஃப் ஜேர்னில நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அது தெரிய வருது. அதுவும் இன்னைக்கு வந்துட்டு குமரேசன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து டைம் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு வாணியம்பாடியில் ஒரு ட்ரைனிங் 14 days BFSI ட்ரைனிங் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனில் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கு. எனக்கு ரெகுலராக ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு 5 hours கிளாஸ் எடுக்கணும்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன். அதனால கொஞ்சம் ஒரு லேட்டாக எழுந்திரிச்சு ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிக்கிட்டு அப்புறம் அது ஏன்னா பிஃபோராக நம்ம லேட் நைட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம படுத்துங்களான்னு மேம் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த டாபிக்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது என்னால் தவிர்க்க முடியல. பிகாஸ் ஐ லவ் திஸ் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் பட்டறைன்னு தான் சொல்லலாம். நம்மளே பட்டை தீட்டக்கூடிய பட்டறை. இன்னைக்கு வந்துட்டு சரி இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த புக்கை எடுத்து ரீகால் பண்ணி பார்த்தா அவ்வளோ விஷயங்கள், என்னை பற்றின விஷயங்களே எனக்கு இன்னைக்கு தான் புலப்படுதுன்னு சொல்லலாம். அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல அந்த வேர்ட்ஸ். புக்கெல்லாம் வாங்கி படிக்காம அப்படியே வச்சிருந்துட்டு இப்போ அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம லைஃப்ல என்னெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அந்த புக்குக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போட்காஸ்ட்ல கேட்குறோம், ஆடியோவாக கேட்குறோம். இப்போ வந்து டைம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால ட்ராவல் பஸ்ஸில் ஜேர்னி பண்ணும்போது ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம கேட்டுட்டு போகிறோம். பிகாஸ் ட்ராவல் பண்ணும்போது புக்ஸ் ரீட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குது, ஐ ப்ராப்ளம் வரும்னு. ஸோ அதனால என் பேக்கில் வந்து நான் வந்து ஒரு நல்ல புக்காக 2 புக்கு, அந்த புக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட லைஃப் பற்றின அந்த புக் பற்றின ஒரு லைஃப் ஜேர்னி. புக் அப்படின்னு சொன்னோடனே எனக்குள்ள ஒரு பரவசம் வரும். அது மாதிரி தான் இதை அட்ராக்ட் பண்ணி எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. சார் சொன்ன உடனே சரி ஓகே நம்ம இன்னைக்கு பேசிடுவோம்னு சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகிட்டோம். ஒரு ஹாப்பி மைண்ட் செட் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய புக்ஸ் வந்துட்டு புக்ஸ் பற்றி ஆடியோஸ் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். பட் ஆனால் நான் எல்லா புக்ஸில் வந்துட்டு அந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்கிகை அப்படின்னா அதில் உள்ள எசன்ஸ் மட்டும் கேட்டுப்பேன். ஃபுல்லாக இன்டெப்த்தாக நாலேஜ் கெய்சன், ஈக்கிகை, நிறைய புக்ஸு அத்தனைக்கும் ஆசைப்படு, த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு நான் உட்கார்ந்து படித்த புக்கு அப்படின்னு பார்த்து என் லைஃப்பில் வந்து அதை அப்ளை பண்ண ஒரு புக் வந்து வேதாத்ரிய மகரிஷி. அவங்க ஆலியாரில் இன்னைக்கு இல்லை மகரிஷி ஐயா அவர்கள். அவங்க ஒரு தத்துவ ஞானி. நிறைய விஷயங்கள், ஒரு என்சைக்ளோபீடியாவை விட அது தேர் இஸ் நோ எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் அவங்களோட விஷயங்களை நான் படிச்சுட்டு கொஞ்சம் என்னோட லைஃப்ல சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு எதெல்லாம் கட் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்கள பார்த்து தான் என் லைஃப்ல தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்தது இந்த புக்கு தான். ஸோ அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். என்னோட குரு அவங்க தான். குருன்னு தெரியாமையே நான் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னோட பாடி வந்து நான் வந்து கொஞ்சம் ஒபீஸாக இருந்ததுனால நான் உடம்ப குறைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் எம்எஸ்சி யோகா பண்ணேன். பட் இந்த இறைநிலை வந்துட்டு
தட் இஸ் யூனிவர்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, வேதாத்ரியோன்ற மகரிஷி ஐயாவை வந்து எனக்கு குருவா கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இதை பற்றி பேசுகிற போதே எனக்கு வந்து உடல் சிலிர்க்கிறது அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அந்த வேதாத்திரியத்தில் ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயினாக என்னென்னா உடலுக்கான உடல் பயிற்சி, மனதிற்கான தியானம், உயிருக்கான காயக்கல்ப பயிற்சி. இந்த 3ஐயும் பற்றி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம லைஃப்பில் உடல், மனம், உயிர் இந்த 3ம் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக போகிறோம். நம்ம உடல், மனம், உயிர் இந்த 3ம் சரியான நிலையில் இருந்துன்னா நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், பேரானந்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பினஸ்க்கும் பேரானந்தத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அதில் ஒரு டாபிக் வந்து நிறைய டாபிக்ஸில் இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னும் போது இப்போ இது யோகா கிளாஸாக மாறிடக்கூடாது. சரி, அதனால ஜஸ்ட் அங்கங்கே டச் பண்ணிட்டு வரேன். இந்த வேதாத்ரி மகரிஷி சுவாமிஜி ஐயா வந்துட்டு சென்னையில் வந்துட்டு குடுவாஞ்சேரியில் பிறந்து வளர்ந்து ஒரு குக்கிராமத்தில் வளர்ந்து இன்னைக்கு வந்துட்டு அந்த ஆழியான்ற ஒரு பிளேஸை போய் ஒரு 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 மனிதனும் போய் பார்க்கணுங்க. அது வந்து அறிவுக்கான திருக்கோயில் அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் கோயில்கள் இருக்கு, ஆனால் அறிவுக்கான ஒரு திருக்கோயில் அப்படின்னா தட் இஸ் அது ஆழியார் அப்படிதான் சொல்ல முடியும். என் லைஃப்பையே டோட்டலாக மாற்றின ஒரு விஷயம். பிகாஸ் அவங்கவுங்களுக்கு ஒரு புக்ஸ் வந்து லைஃப்பை மாற்றும், இல்லை அவங்களோட ஃபேமிலியில் யாராவது லெசனோ ஏதோ வாட் எவர். பட் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றின ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஆழியான்ற பிளேஸ் தான். அதுதான் அந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங் பிளேஸாக இருக்கும். அது வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது வந்து ஆன்மீகம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. நான் வந்துட்டு வேதாத்திரியத்தை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சாமியார் ஆகிறதுலாம் அவ்வளோ பெரிய ஈஸியாக என்ன, ரொம்ப கஷ்டம் சாமியார் ஆகிறதுலாம். ஆனால் நம்ம லைஃப்பை வந்து எவ்வளோ அழகாக ஷார்பன் பண்ணோம் அப்படின்றதுக்கு கரெக்டான பிளேஸ் இந்த ஆழியார். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதில் வந்துட்டு மனம், உடல், உயிர். மனமுக்கு எக்ஸசைஸ் எப்படி பண்ணி நம்ம லைஃப்பில் வந்து எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது, தியானம் பண்ணி நம்ம மைண்டை எப்படி ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும், அந்த உயிர் அப்படின்னா என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து எப்பயுமே இளமையாக இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம 40க்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளை பற்றியே நம்ம யோசிப்போம். முன்னாடியே கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்திருந்தா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம போயிட்டு அடிக்கடி கண்ணாடியை பார்த்துட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அழகாக தான் இருப்போன்ற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். அப்புறமா ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அழகாக இல்லையோ, அழகாக இன்னும் மெயின்டைன் பண்ணுமோ, அந்த அழகை வந்து மெயின்டைன் பண்ணுன்றதே 40க்கு அப்புறம் தான் வரும். இந்த இடத்துக்கு நீங்கள் கால் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 60ல் கூட யங்காக இருப்பீங்க அப்படின்றது தான் எனக்கு இதில் கிடைச்ச ஒரு விஷயம். யங்குன்றது நாட் அன் எக்ஸ்டர்னல் பார்ட்டை நான் சொல்ல, இன்டர்னலாக நம்ம வந்து எவ்வளோ அழகாக இருக்கோம் அப்படின்றது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம இன்டர்னலாக எவ்வளோ அழகாக இருக்கோமோ அது எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு தெரியும் அப்படின்றத நான் இதில் பார்த்துருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு மெயினாக வந்து ஒரு சின்ன டாபிக்ஸ் நிறைய, இது கடல்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் எனக்கு பிடிச்ச டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகுண சீரமைப்பு. அருகுணம் அதுக்கு முன்னாடி தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று. இதைத்தான் மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. தான் என்ற அதிகாரப்பற்ற அப்பாவாகவும் தனது என்ற பொருள் பற்ற அம்மாவாகவும் சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் தனது என்ற இந்த 2 பற்றும் இல்லை அப்படின்னாலே என்ன, அது ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவை சரி பண்ணிட்டாலே இந்த அருகுண சீரமைப்பு, பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, கவலை ஒழித்தல், வஞ்சம், இந்த அருகுணமும் நம்மளுக்கு சீராயிடும் அப்படின்றாங்க.
எவ்வளோ ஒரு இந்த இந்த தான் என்ற அதிகாரம் இருந்ததுனால தான் நம்மளால யாரையுமே வந்துட்டு நம்மள மாதிரியே பார்க்க மாட்றோம். நான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பற்று இருந்தாலே அங்கேயே நம்ம வந்து அழிஞ்சிருவோம். அடுத்தது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தனது எல்லாமே எனக்கு தான், எனக்கு மட்டும் தான் அப்படின்னா கூட, அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது? மத்தவங்கள நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்மளால ஹேப்பியா இருக்க முடியாது. ஸோ தான், தனது என்ற அப் அந்த அப்பா, அம்மாவ சரி பண்ணிட்டா, குழந்தைங்க இந்த 6 பேரையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க வேதாத்ரி மகரிஷி. ஸோ இது பாருங்களேன், பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, கவலை ஒழித்தல், வஞ்சம். திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா இத நம்ம மைண்ட்ல ரெக்கார்டடா நம்ம இந்த டாபிக்க பத்தி பாசிட்டிவா யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலே, நமக்கு கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதுல வந்துட்டு பேராசை, ஆசை வேணும் ஆனா பேராசை இருக்கக்கூடாது. கோபம் இருக்கணும் ஆனா சினம் இருக்கக்கூடாது சொல்றாங்க. பற்று இருக்கணும் ஆனா கடும் பற்று இருக்கக்கூடாதுன்றாங்க. நம்மள உயர்வா பார்க்கணும் அப்படின்றாங்களா, தாழ்வா யாரையும் பார்த்துறக்கூடாது. மத்தவங்கள உயர்வா பார்க்கணும், தாழ்வா பார்த்துறக்கூடாது அப்படின்றாங்க. கவலை இருக்கணுமே தவிர, அத கவலையாவே கொண்டுட்டு போக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப அந்த கவலைய எப்படி ஒழிக்கிறது? வஞ்சம் இருந்தாலே நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. ஸோ, இந்த மாரி அழகா வந்துட்டு மகரிஷி வந்துட்டு இந்த மாரி டாபிக்ஸ்லாம் எடுத்து, அத ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு ஒரு எசன்ஸா குடுத்துருக்காங்க. ஸோ, என்னோட நான் எப்படி வந்துட்டு இதுக்குள்ள ட்ராவல் பண்ணேன் அப்படின்றத விட, நீங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். உண்மையாவே யாருக்குமே ப்ராப்ளம் இல்லாமலாம் கிடையாது. பட் ஆனா, அந்த ப்ராப்ளத்த ஹேண்டில் பண்ற ஒரு சொல்யூஷன அழகா குடுத்துருக்காங்க வேதாத்ரி மகரிஷி. எல்லாருமே எல்லா 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 இடத்துலயுமே சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு லைஃப்ல எப்படி பிராக்டிக்கலா கொண்டு போறது? ஒரு ஆன்மீகத்த எப்படி ஒரு ரியாலிஸ்டிக்கா கொண்டு போயிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நல்லா அதுல அப்படியே மயங்கி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி நிலையில இருக்கேன். அந்த பிளேஸ்ல நீங்க கால் வச்சுட்டாலே நீங்க ஒன்ஸ் வந்து நான் திருப்பி திஸ் இஸ் மை ஸ்மால் ரெக்வெஸ்ட். மேபி எல்லாரும் போயிருக்கலாம். போகாதவங்க கண்டிப்பா அத ஒன்ஸ் வந்து லைஃப் டைம்ல விசிட் பண்ணுங்க. உங்களுக்கான பாத் வந்து அதுல கிடைச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜீவகாந்த ஆற்றல பத்தி, பயோ மேக்னட்டிசம், யுனிவர்ஸ் கனெக்ஷன், கர்மாவ பத்தி அவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எம்பத்தி. மத்தவங்களோட உணர்வ புரிஞ்சு, அவங்க நிலையில இருந்து நம்ம பார்க்கணுன்றது அவ்ளோ அழகா புக்ஸ் குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல வந்துட்டு எனக்கு இந்த கர்மாவ பத்தி சொல்லணும்னு ரொம்ப ஆசை. இந்த கர்மால வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்கு. அது நம்ம அதுக்குள்ள சான்ஸ்கிரிட் அதுல அந்த மாரிலாம் போக வேண்டாம். கர்மா அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்றாங்க. செயலுக்கேற்ற விளைவு. அதுவும் செயல் விளைவு தத்துவத்துல அவ்ளோ அழகா எக்ஸலன்ட்டா எழுதியிருக்காங்க வேதாத்ரி மகரிஷி. நீ என்ன செயல் பண்றியோ அதுக்கான விளைவ அனுபவித்தே ஆக வேண்டும். ஸோ நல்ல செயல செஞ்சோம்னா கண்டிப்பா நல்லது நடந்தே ஆகும். அதனால அந்த கெட்ட செயல் பத்தி கூட நம்ம பேச வேண்டான்ற. இந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தைய நம்ம விடவே வேண்டாம். நீ எந்த அளவுக்கு நீ பாசிட்டிவா உன் லைஃப்ப நீ பேசிட்டு உன்னோட செயல் இருக்கோ, அந்த அளவுக்கு உன் லைஃப் பாசிட்டிவா போகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அத நான் பிராக்டிகலா நான் அது மாரி தான் வாழ்ந்துட்டும் இருக்கேன். டெஃபினெட்லி நான் என்ன சொல்றேனோ அத தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் இத சொல்ல விரும்பணும்னு நெனைக்கிறேன். நெறைய டாபிக்ஸ் நெறைய பத்தி விவேகானந்தர், காந்தியடிகள் எல்லாமே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பட் இது உள்ள எனக்கு தெரியும். பட் இந்த வேதாத்திரியத்த பத்தி சொன்னாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு குரு அருளால எனக்கு இத சொல்லணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால தான் இந்த டாபிக் நான் எடுத்தேன். பட் இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னன்னா, இத கண்டிப்பா நம்ம இந்த ஒரு சூட்சுமத்த மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு இந்த 6 குணமும் நமக்கு வரவே வராது.
அதாவது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதுக்கு சொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தேர் இஸ் அ சொல்யூஷன். அப்படின்ற மாரி தான் நம்மல்லாம் வந்துட்டு எடுத்திருக்கோம். நம்ம கேட்டிருக்கோம். நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. கவலைப்படாத. பிரச்சனை இருந்தா அதுக்கான முடிவு வரும். ஆனா வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே ஏற்கனவே அதுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் இருக்கு. உனக்கு சொல்யூஷன எடுத்து வச்சுட்டு தான் அந்த பிரச்சனையே உருவாகுது அப்படின்றாங்க. இப்ப நம்மளுக்கு கவலை வருமா? நம்மளுக்கு பயம் வருமா? நம்ம எது நம்ம இந்த வார்த்தைய வந்து திருப்பி, திருப்பி, திருப்பி நான் ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நானும் பயந்திருக்கேன். இந்த அருகுண சிறுமைப்பெல்லாம் எனக்கும் லைட்டா நான் வந்து கோவப்பட்டுருக்கேன். பாரு அவங்கள வந்துட்டு நான் என்ன பண்றேன் பாரு! அப்படின்ட்டு நான் டைரக்ட்டா பண்ணாம, நம்ம மனதளவுல நம்ம ஒருத்தவங்கள வந்து அவங்களுக்கு தெரியாம நம்ம பண்ணா கூட நம்ம அந்த வஞ்சோன்னு அப்படிதான் அர்த்தம். பாரு நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு கெட்டது நடக்கும். நம்ம அமைதியா இருந்துருவோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த இடத்துல வஞ்சம் இருக்குன்னு தான் அர்த்தம். சி நான் கோவப்படாம, அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணாம, சில விஷயத்தெல்லாம் பாரு, என்ன அப்படி பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கும். நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்றத கூட இப்பலாம் நான் அத எதுவும் அவங்க என்ன அவங்க என்ன காரணத்தால இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த மாரி பண்ணியிருக்கு. அப்படின்ற எண்ணத்த உருவாக்குனது இந்த வேதாத்ரிய மகரிஷி தான். ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன மோல்ட் பண்ணி, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி லைஃப்ப என்னால லீட் பண்ண முடியுதுன்னா, பிகாஸ் ஆஃப் வேதாத்ரியம். சி என்ன வந்து சரி பண்ண ஒரு ஒரு புத்தகம்னாக்கா, இந்த வேதாத்ரியம் தான். அப்ப இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வந்து கையில வச்சுக்கிட்டோம். இது வந்து நம்மளுக்கான மேஜிக் டூல். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். என்கிட்ட எல்லாரும் என்ன கேட்பாங்க. "நீங்க எப்படி உங்களுக்கு கோவமே வராதா? உங்களுக்கு வந்துட்டு கோவம் வரும். பட் கோவம் வரணும். அது வந்து எப்படின்னா, சும்மா ஒரு எப்படி சொல்றது? அது உண்மையான கோவமா இருக்கக்கூடாது. அப்படிதான் இருக்கு. மகரிஷி அதான் சொன்னாங்க. கோவம் இருக்கணும். ஆனா அது உண்மையான கோவமா இருக்கக்கூடாது. அது ஒரு 2 ஹார்ஸ்லயே அந்த கோவம் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு அத அப்படியே மறந்துரணும். ஏன்னா, அவங்களோட தன்மையில தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம தன்மையில அவங்கள பார்க்கக்கூடாதுன்றது அவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க. இந்த டூல நம்ம எடுத்துக்கிட்டோம். 1 மத்தவங்களோட தன்மை, அவங்களோட உணர்வு, அவங்கள அவங்க நிலையில இருந்து பார்க்கும்போது, நம்மளுக்கு எல்லாமே ஈஸி ஆயிடும். 2வது டூல் வந்துட்டு, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, ஏற்கனவே சொல்யூஷன் இருக்கு. இந்த 2 டூலும் இருந்தாக்கா, நம்ம லைஃப்ல எவ்ளோ ஹேப்பியா இருக்கலாம். இந்த ஹேப்பினஸ் தான் நான் வந்து பேரானந்தமா தினமும் கொண்டாடிட்டு இருக்கேன். கண்டிப்பா. இப்ப நான் இங்க ட்ரெய்னிங் வந்திருக்கேன். ஒரு 14 டேஸ் ஒரு ஒரு விமனால இங்க ட்ராவல் பண்ண முடியுது அப்டின்னா, டெஃபினட்டா அங்க எனக்கு எல்லாமே ரெடியா இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. என்னோட மதர் இருக்காங்க. அங்க சேஃப்டி அண்ட் செக்யூர்டா இருக்காங்க. அங்க நான் விட்டுட்டு இங்க வந்து நான் வந்து ஒரு ட்ரெய்னிங் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் அதுதான். நீங்க நீங்க இந்த 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 அருகுண சீரமைப்பையும் நீங்க சரி பண்ணிட்டு, நீங்க லைஃப்ப டிராவல் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரைட் பாத் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கும். அப்படின்றத நான் இத உணர்ந்ததுனால, இந்த இடத்துல நான் வந்துட்டு சொல்ல விரும்புறேன். பிகாஸ் திஸ் கோஸ் டூ வேதாத்ரி மகரிஷி அப்படிதான் நான் என்னால சொல்ல முடியும். ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணி 4:00 நான் ரொம்ப வந்துட்டு ஃபூடியா இருப்பேன். ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். நான்வெஜ் நல்லா வெளுத்து கட்டுவேன். நல்ல ஒரு சோம்பேறி. லேசியா இருப்பேன். நல்லா தூங்குவேன். எனக்கு என்னெல்லாம் பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஜாலியா தான் இருந்தேன். பட் அதெல்லாம் சரி பண்ணி, இன்னைக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆயி, என்னோட டே டு டே லைஃப்ப எப்படி ஷெட்யூல் பண்றது? தென் அடுத்த கோல்ஸ வந்து எப்படி மூவ் ஆன் பண்ணி போகறது? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா நமக்குள்ள உள்ள ஃப்ரெண்ட்ஸ செலக்ட் பண்ணி, நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. எல்லாருமே நமக்கு தேவ. எப்ப தேவையோ அப்ப வந்து அவங்கள நல்லபடியா நம்ம வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கிறது. அந்த மாரி எல்லாம் வந்துட்டு நம்ம லைஃப்ப வந்து சரி பண்ண ஒரு புத்தகம்னா, வேதாத்திரியம் தான்.
சரி, இந்த வேதாத்திரியத்தை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றது அகெயின் ஐ ரிப்பீட் பண்ணுறேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதே தான். அத்தனைக்கும் ஆசைப்படு. அடுத்தது இந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்துட்டு வேர்ல்டு வைடு வந்து ட்ராவல் பண்ணி 40 இயர்ஸ் ரிசர்ச்சில் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய அவங்களோட ஆன்மீக பயணத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அந்த பார்ட் எடுக்கவே வேண்டாம். சரி, லைஃபுக்கு தேவையான அருகுணம் சீரமைப்பு, பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, கவலை, ஒழித்தல், வஞ்சம். இதை மட்டும் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஏன் இதை ஃபுல்லாக நான் இன்டெப்த்தாக என்னால் சொல்ல முடியாத, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த புக்ஸில் இருக்குது. நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணி போய் பாருங்கள் அப்படின்றது தான் என்னோட ஆசை. இப்போ நம்ம வந்து அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்னமாயிடுவோம், இந்த அருகுணம் சீரமைச்சிரும். எப்பயுமே தெய்வம் என்பது நம்மளோட அறிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க வேதாத்திரியில். நார்மலி வந்துட்டு அறிவே தெய்வம் அப்படின்னும் போது அறிவு தான் நம்மளோட கடவுள் அப்படின்னா, அந்த அறிவை எப்படி சீரமைக்கிறது, நம்ம அறிவை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றது நம்ம இந்த புக்ஸை படிக்கும்போது தான் நம்மளால் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்றத நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம். நானும் உணர்ந்திருக்கேன். இந்த புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும், ஒரு குவைட், நம்ம வந்து அமைதியாகிடுவோம். நம்ம ரொம்ப அமைதியாகிடுவோம். இந்த புத்தக புழுவாக இருக்கும்போது நம்ம வந்து அமைதியான இடத்த தேடி போவோம். நம்ம அப்போ அமைதியான இடம் தேடும்போதே நம்மளோட மைண்டு காமாகிடும். அந்த புக்ஸை படிச்சுட்டு வரும்போது அந்த புக்கு நம்மளை வந்து அப்படியே கூல் பண்ணி காம் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஹேபிட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த புக்ஸ் படிக்கிறதுனால வரும்னு சொல்கிறாங்க, வந்திருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் வந்து சவால்களை வந்து எதிர்கொள்கிறதுக்கு இந்த புக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு அறிவின் பொக்கிஷமாக தான் நம்ம பார்க்குறோம். அறிவை வளர்க்கும் தோழனாக சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு நண்பர்களை வந்து தவறாக தேர்வு செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை வந்து பாதிக்கும்னு சொல்கிற மாதிரி, புத்தகத்தை தவறாக தேர்வு செய்தால் அறிவு பாதிக்கும். அப்படிதான். அந்த அளவுக்கு வந்து புக்குக்கான இந்த புக்கை பற்றின விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுதான் அந்த புக் மூலயமா தான் நம்மளை வந்து நம்மளோட அறிவு மேம்படுது. இப்போ அந்த அறிவை தான் நம்ம தெய்வம்னு சொல்கிறோம். தெய்வத்தை எங்கேயும் தேட வேண்டாம், நமக்குள்ளே தான் தேடுறோம். நம்ம அறிவு தான் தெய்வம். அந்த அறிவை எப்படி வளர்த்துக்கணும் போது இந்த புத்தகத்து மூலயமா தான் நம்மளால் அறிவை வளர்த்துக்க முடியும். இப்போ வந்துட்டு புக்கு படிக்கிற ஹேபிட்ஸ் வந்துட்டு குறைஞ்சிட்ருக்கு. காரணம் வந்து டைம் இல்லை அப்படின்றோம். நம்ம ஒரு 1/2 hour வந்துட்டு ஒரு நமக்கான டைமை வந்து ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஒரு ஏர்லி மார்னிங் ஆர் லேட் அந்த பிஃபோர் பெட் டைமுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 hour நமக்கு பிடிச்ச புக்ஸை எடுத்து படிச்சுட்டு படுக்கும்போது நம்ம வந்து அப்படியே நம்மளோட மைண்டு காம் ஆகிடும். ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஆகிடும். ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் வந்து அந்த ஒரு புக் ரீடிங் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் மெயினாக ஒரு 1000 டாபிக்ஸ் வச்சுருக்கேன். இந்த டாபிக்ஸ் தான் எனக்கு புக்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் அந்த எசன்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா? அப்போ மனம் அப்படின்னா மைண்டை பற்றின எல்லா டீட்டெயிலும், மனம் எப்படி போகும், மனம் எப்படி வச்சுக்கணும், சோல் டு சோல் கனெக்ஷன்ஸ் அப்படி போயிடும். அது மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து அந்த டாபிக்ஸை செலக்ட் பண்ணுறதுல ஹூ யூ ஆர் அப்படின்றது தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன டாபிக் செலக்ட் பண்ணுறீங்க. சில பேர் வந்துட்டு ஆன்மீகமாக எடுப்பாங்க, சில பேர் வந்துட்டு மணி ரிலேட்டடாக எடுப்பாங்க, சில பேர் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எடுப்பாங்க, சில பேர் வந்துட்டு லீடர்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்கவுங்களுக்கோட தாட் ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரி அந்த புக்ஸை எடுப்பாங்க. பட் நம்ம ஒரே புக்ஸே ஒரே ஃபாலோவர்ஸாக இல்லாமல் மல்டியாக அப்படி இருக்கும்போது நம்ம மல்டி டேலண்டடாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு நல்ல
டூல் தான் நம்மளுக்கு இந்த புக்ஸ். அதனால இந்த டாபிக்ஸ் வந்துட்டு ரியலி எக்ஸ்ட்ராடினரி டாபிக்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். சார் எப்படி தான் செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒவ்வொரு டாபிக்ஸுமே ரொம்ப நல்ல டாபிக்ஸாக இருக்குது. இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு தான் நான் இன்னைக்கு நல்ல பிஸி ஷெட்யூலாக இருந்தால் கூட இந்த டாபிக்ஸ்க்காக தான் இதுக்குள்ளே நற்புலரிக்குள்ளே வந்தேன். என்னோட பேச்சு இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டதுக்கு தேங்க்யூ. பிகாஸ் நான் கேஷுவலாக தான் பேசணும்னு எதிர்பார்த்தேன். நான் வந்து ரொம்ப ஏன்னா பிகாஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதைத்தான் எனக்கு சொல்ல தோணுது. அதனால தான் இந்த வேதாத்திரியத்தை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டில் நவ் ஐ எம் ஃபாலோயிங். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ட்ரை டு ஃபாலோ திஸ் புக். முடிஞ்சால் ஆலியார் போயிட்டு வாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கை. ஒருத்தவங்களை எண்ணம் வந்து எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்றதுக்கு வேதாத்ரி மகர்ஷி ஐயா அவர்களோட அந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலை பார்த்தா தெரியும். அந்த அறிவு திருக்கோயிலோட பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா அவரோட எண்ணம் தான் அந்த இடத்துல பிரதிபலிச்சிருக்கு. ஸோ வேதாத்ரி மகர்ஷியால் அப்படி ஒரு அறிவு திருக்கோயிலை கட்ட முடியும்னும் போது நம்மளாலேயும் நம்மளோட எண்ணங்களால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாபிக்ஸை இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நன்றி நன்றி மேடம். அருமையான ஒரு தலைப்பு வேதாத்திரியம் பற்றி மிக அருமையாக சொன்னீங்க. எல்லாமே நடைமுறையில் நானும் செயல்படுத்துறது தான். நானும் ஒரு டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படிச்சிருக்கிறேன். என்னோட லைஃப்பையும் மாற்றி அமைத்தது இந்த பயிற்சித்துறையும் மற்றும் அந்த வேதாத்திரியத்தில் சேர்ந்து அந்த கோர்ஸ் படித்தது தான். நிறைய பலன்கள் நம்ம கண் மேலே கை மேலே பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனை விஷயங்களை எடுத்து கூறியிருக்கிறீங்க. நானும் அந்த ஆழியாரில் ஒரு 4 நாள் போய் தங்கியிருந்து பயிற்சிகள்லாம் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அருமையான விஷயம். நம்ம வாழ்க்கை கல்வி அப்படின்றது வந்து சும்மா ஒரு அட்வைஸ் மோடில் இல்லாமல் அவருக்கு எல்லாமே சயின்டிஃபிக் மோடில் இருக்கும். அது அருமையாக விளக்கி கூறினீங்க. இன்னும் பெனிஃபிட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னா 2 பேருமே ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வேதாத்தியம் கற்கணும். அப்போ தான் அதில் வந்து முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்ததுன்னா 2 பேரும் புரிதல் வரும்போது நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அருகுண சீரமைப்பிலிருந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது நம்ம தளத்தில் இருந்தால் அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். யாராவது இருக்கிறீர்களா? இல்லாத பட்சத்தில் உலகம் ஃபுல்லாக பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட அனைவருக்கும் நற்பல குடும்ப சார் வாழ்த்துக்கள் தெரிவித்து குழந்தை பேர் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பேர் வர வேண்டிய ஒரு பிரார்த்தனையை வைத்து உடல்நலம் குன்றியவர்களும் தேடி வர வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைப்போம். நம்ம வெங்கடமன் சார் சொன்ன மாதிரி அந்த சத்யதேவி அவங்களுடைய சத்யதேவி எனக்கு சரியா பேர் தெரியல. சத்யபிரியா அவங்களோட உடல்நலம் தேடி வரவும் மீண்டும் பிரார்த்தனை வச்சு நம்ம ஃபீட்பேக் செஷனுக்கு போவோம். ஃபீட்பேக்கு வாளுடன் காத்திருப்பவர் நித்யதேவி. நன்றி நண்பரே. வேதாத்திரியம் மிகப்பெரிய கடல். உள்ள போய் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். உயிர் சம்பந்தப்பட்டது. உயிர்னு அப்படின்னு ஒன்று இருக்குன்றதும் நமக்கு வந்து அவங்க புரிய வச்சது வேதாத்திரியம் மட்டும்தான். நன்றி. சிவசங்கரி மேடம் அவங்களும்
இந்த துறையை சேர்ந்தவங்க தான் நினைக்கிறேன். உங்க ஃபீட்பேக் கொடுங்க மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். மேம், உங்க வாழ்க்கையை மாத்தின மாதிரி பலரோட வாழ்க்கையும் மாத்துது. ஸோ அதே மாதிரி என்னோட வாழ்க்கையும் மாத்திருக்கு. நானும் ஸ்கை யோகால சர்வீஸ் பண்ணிட்டே தான் மேம் இருக்கேன். பட் அதுதான் நான் கன்னடால கேட்டுட்டே இருப்பேன் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல கேட்கறதுக்கு ரொம்ப அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப டீப்பா போகாம சாரோட ஹெட்டிங்ஸ் மட்டுமே, ஐயாவோட ஹெட்டிங்ஸ் மட்டுமே நீங்க சொல்றது, அந்த ஹெட்டிங்ஸ் கேட்கறதுலயே அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுது. ரொம்ப டீப்பா சொல்லாம நீட்டா சொன்னீங்க மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் யாராவது ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறப்ப நம்ம சுச்சுவேஷன் அவங்க அதனாலதான் அவங்க நமக்கு அப்படி கொடுத்துருக்காங்கன்னு அதை எடுத்துட்டு போற மன பக்குவ நிலையும் இந்த வேதாத்திரியத்துல நம்ம கத்துக்க முடியுதுங்கிறத புரிய முடியுது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் மேம். நன்றி மேடம். ஸ்கை யோகா பிரமுகரோட ஃபீட்பேக் அருமையா இருந்தது. அடுத்து எம்எஸ் யோகா படிச்ச நாகவல்லி மேடம். நற்புலரின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம் வகுப்பு. இது வேதாந்திரியம் படிச்ச அத்தனை பேரும் மனப்பூர்வமா ஒத்துப்பாங்க. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் புரட்டி போட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் மட்டும் இல்லை, ஐயாவோட ஒன்றையும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்களோட லைஃபுக்கு எப்படி மாற்றிக்கணுங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே மாற்றி வந்திருப்பாங்க. ரமேஷ் ஐயா கூட தான் நானும் சேர்ந்து படித்தேன். யோகமும் மனித மாண்பும் பட்டயம் படித்து அதில் நாங்கள் அது சும்மா படித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் கிடையாது. நிச்சயமாக அது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு யுகமாக அதை நான் மாற்றிக்கிட்டேன். அப்படியே என்னோட லைஃப்பில் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறதுக்கு அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. அதை நீ சொல்லும்போது உண்மையிலே எனக்கு ஒரு மனசில் அவ்வளோ ஒரு நிறைவு. இந்த அலைகளை இந்த வாழ்த்து ஒளி மூலமா அனுப்புறதுனா கண்டிப்பா இதை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னது ஐயாவோட இது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த அலைகள் மூலம் வாழ்த்து தெரிவிக்கிறேன். கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம் செக்ஷன். ஆனா இதை ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளெல்லாம் முடிக்க முடியாது. அதை நீங்க நல்லா ஒரு சுருக்கமா அழகா இதுல போங்க, உங்களுக்கு முடியும், கண்டிப்பா உங்களால மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு நீங்க சொன்னதே ரொம்ப நல்லா இருந்தது மேடம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னமும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, சும்மா படிச்சோன்னு இல்லாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களாலதான் அதை முடியும். கண்டிப்பா அதனால நல்லா இருந்தது கிளாஸ். நன்றி மேடம். வாழ்க வளமுடன். நன்றி நாகவல்லி மேடம், அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா இது வெறும் படிச்சா போறாது, இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதோட பலன்கள் கிடைக்கும்ன்றது ஒரு அருமையான வார்த்தை. தேங்க்யூ மேடம். அடுத்து வீரசேகரன் ஐயா, நீங்க பேசலாம். அன்புகளும் சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய பொழிவு அம்மா அவர்களுடைய பொழிவு இதயத்தை தொட்ட பொழிவாக இருக்கிறது. நமது நெற்றியினுடைய புருவத்திற்கு இடையிலே அந்த காயகல்பத்தை உயிர் சக்தியை கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுது ஆங்கிலத்திலே கூறுவார்களே, ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். எல்லாத்தையும் அது காமிச்சிரும், எல்லாத்தையும் அது கொடுத்துரும். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுங்கிற அந்த 6 குணங்கள், அதை சீரமைப்பு ஒவ்வொரு குணத்தையும், அது ஏன்னா 6 குணங்களும் ரொம்ப கருத்தொன்றி செய்ய வேண்டிய 6 குணங்கள். அதனால அதை சீரமைக்கணும் அப்படிங்கிறதுல அருமையா சொன்னாங்க. அதுல வஞ்சம்ங்கிற அந்த கடைசி இதுல பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு பல இதை கொடுத்துருது, துன்பத்தை கொடுக்கறது. அவன் அதை செஞ்சுட்டான், அவனுக்கு பதிலா நான் 2 மடங்கு அவனுக்கு கெடுதல் செய்யறேன் பாருங்கிறது அந்த வஞ்ச எண்ணம். அதுக்குதான் வள்ளுவர் ஐயா அதை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன், அதனால எடுத்துக்கிறேன். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். என்னன்னு பாருங்க, ஒருத்தர் இன்னா செய்துட்டாருன்னா அதுல சரி அவர் செஞ்சுட்டாருன்னு பொறுத்தல் இல்ல, உறுத்துகிறது. நான் விலகி போறது இல்ல, அவருக்கு நல்லது செய்தல், ஒதுங்கி போவதில்லை.
அப்ப அவர் அவர் நாணுவாரு. ஐயோ நம்ம இப்படி செஞ்சோம், இதுக்கு நான் ஒரு அடி அடிச்சேன், அவர் 2 அடி அடிப்பான்னு நினைச்சேன். ஆனா என்னை தடவி கொடுத்துட்டு என் வலிக்கு கை கால் வலிச்சப்ப தடவி கொடுத்து வலி இல்லாம பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு போறாரேங்கிற மாதிரி. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். ஒதுங்கி போறது இல்லைங்கிறத எம்பத்திக்கெல்லாம் அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. பேராசைங்கிற ஆசைக்கு ஒரு சொல்லுவாங்க. புத்தர் ஆசையை பத்தி அதிகமா சொன்னவர் அவர்தான். அவரும் ஒரு ஆசைப்பட்டாரு. என்ன ஆசைப்பட்டாருன்னா, உலக மக்கள் எல்லாம் பேராசைப்படக்கூடாதே அப்படின்னு அவரும் ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு உண்மையான மன அமைதியை, இன்பத்தை, பேரானந்தத்தை, ஆனந்தம் இல்ல பேரானந்தத்தை கொடுக்கின்ற செய்திகளை ரொம்ப அருமையா சொன்னாங்க. புக்ல பிஎஸ்சி, அதுல பிஎஸ்சி ன்னு நான் சும்மா குறிப்பா எழுதிட்டேன். என்னன்னா புக்ல முதல்ல எஸ் என்ன செலக்ஷனு, அடுத்தது கலெக்ஷன் சி கலெக்ஷனு, அடுத்தது எலெக்ஷனு தேர்வு, எல்லாம் கலெக்ஷன்லாம் பண்ணி வச்சுட்டான். அதுல எதோ படிக்கணுங்கிறதும் தேர்வு. பிஎஸ்சி இ அப்படின்னு குறிப்பா சின்ன இதா எழுதிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பல செய்திகளை, இதயத்திற்கு அருமையான செய்திகளை வழங்கிய சகோதரி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். வாழிய நீடு. அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி. நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன், மன்னிக்கவும். நன்றி ஐயா. நீங்க நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதுதான் நற்புலரி சுவாரஸ்யமாக இருக்கும். தாமோதரன் ஐயா, உங்க ஃபீட்பேக் கொடுத்தோம். நற்புலரி இனிய காலை வணக்கம். இன்று ஒரு மகரிஷியை பற்றி இவ்வளவு தெளிவாக அந்த புத்தகத்தை பற்றி சிறப்பாக தெரியாத விஷயங்களை எல்லாம் இன்று நற்புலரி மூலியமாக வேதாந்த மகரிஷியை பற்றி நான் தெரிந்து கொண்டோம் என்றால் இதைவிட சிறப்பு நற்புலரிக்கு வேறு எதுவும் இல்லை. ஒரு புத்தகத்தை நாம் படிக்கின்றோம், அதை அதனுடைய கருத்தாய்வை நாம் வெளிப்படையாக கூறும்பொழுதுதான் அந்த புத்தகத்தின் பெருமை மிகையாகின்றது என்ற கருத்தை நான் தெளிவு செய்து இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிய அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தற்புலரி மூலியமாக தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி சார். அடுத்து வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சிவகனி மேடம், வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வணக்கம். சொல்லுங்க. சுஜிதா மேம், இன்னைக்கு செஷன் எக்ஸலண்டா இருந்தது. உங்க குரலே ரொம்ப அப்படியே இனிமையா இருந்தது. நம்மளுக்கு அப்படியே கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா வேதாத்திரியம் புத்தகத்தை கையில எடுத்து அதில் இருக்கிற கருத்துக்களை மிக தெளிவா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த ட்ரைனிங் பயணம் சிறப்பாக அமையணும். ஸோ எல்லா வளமும் பெற்று இறையர்களோடு எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் சுஜிதா மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம் ஃபார் யுவர் ஃபீட்பேக். முத்துலிஷ் மேடம், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க மேம் சொன்ன மாதிரி அவங்க அவ்வளோ பொறுமையாக அந்த ஒருவர் இதையும் சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு நம்ம அதை எவ்வளோ ஆழமாக படிக்கணும், நம்ம எவ்வளோ இது பண்ணணும்னு. அதில் மெயினாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நமக்கு யாராச்சும் இது துன்பம் செஞ்சால் கூட நம்ம அவங்களுக்கு நம்ம திருப்பி ரியாக்ட், நம்ம கோபத்தை காமிக்காட்டாலும் மனசுக்குள்ள சம்டைம்ஸ் இவங்க கடவுள் பார்ப்பாரு, இவங்க படும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம அதை ஒரு மைல்டாக நினைச்சா கூட அதுவும் ஒரு இதுதான் அப்படிங்கிற பாயிண்ட்டை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. அந்த நினைப்பு கூட நம்ம மனசுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நல்லா பதிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் மேம். அப்புறம் இந்த வேதாத்திரியம், அப்புறம் இந்த ஸ்கை யோகா, இதெல்லாம் எனக்கு மேம்போக்காக ஒரு வார்த்தை அளவு தான் தெரியும். வேதாத்திரி மகரிஷி பற்றியும் ஒரு சின்ன கொஞ்சமோண்டு தான் தெரியும். ஸோ இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணால் நம்ம போக முடியுங்கிறத கொஞ்சம் சொன்னால் இதாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்புறமா அவங்கள்ட்ட தனியாக கேட்கணுன்னாலும் நம்பர் கொடுத்தாலும் ஓகே மேம். தேங்க்யூ மேடம். அது சின்னதாக இருந்ததுன்னா ஏற்பாடுல சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க அதோட நம்பர் போட்டால் நம்ம
அவங்கள்ட்ட நேரடியாக தொடர்பு கொண்டுக்கலாம். அவங்க நம்பரை மெசேஜில் போடுங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம பின்னாடி நம்ம இது பண்ணிக்கலாம். நன்றி. உங்களுடைய சந்தேகத்தை தீர்வு செய்வார்கள். வேறு யாரும் ஃபீட்பேக் கொடுக்க விரும்புகிறீர்களா? இல்லைன்னா மேடத்தை ஏற்படுத்தி கொடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம கால் மெசேஜஸில் இன்னைக்கு எதுவும் மெசேஜஸ் இல்லை. ஸோ மேடம் நீங்கள் உங்கள் ஏற்பதை எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப அழகாக எல்லாரும் ஃபீட்பேக் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க சமைச்சிட்டு சமையல் வந்து சமைச்சு ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுல சமையல் பண்றவங்களுக்கு அது ஒரு திருப்தி. அதே மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக் தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அதுவும் ஒரு 15 மினிட்ஸ் ஃபீட்பேக்குக்காக வச்சுருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த ஒவ்வொரு காலம் அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது நம்ம இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி, ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும்போது மார்னிங்கே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாரையும் தனித்தனியாக என்னால் மென்ஷன் பண்ண முடியல. பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் ஒன்றா தான் பார்க்குறேன். ஃபீட்பேக் கொடுத்த எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ. ஏன்னா ஒரு நிதானமாக அந்த ஃபீட்பேக்கே எப்படி ஒரு செஷனாக போகிற அளவுக்கு இருக்குன்னும் போது எக்ஸலண்ட்டாக போகுது நற்புலரி. மேபி டைம் வந்து ஷெட்யூல் எல்லாருக்கும் கம்மியாக இருக்கிறதுனால தான் இது உள்ள கண்டினியூஸாக வர முடியல. அவங்களோட பார்ட்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால அவங்களோட பார்ட் வந்து நம்மளுக்கு அந்த பார்ட்லேருந்து நம்ம வெளில வர முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்த எல்லாருக்கும். அப்புறம் வேதாத்ரியை வந்து ஒரு கடல்னு சொன்னோம்ல, அதுதான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்துட்டு மேம் நீங்கள் வந்துட்டு உங்களோட நீங்கள் என்ன பிளேஸில் இருக்கீங்களோ அங்கே மன்றம் இருக்கும். அந்த மன்றத்தில் போயிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் எப்படி வேதாத்ரியத்தை பற்றி பார்க்கணும், டிப்ளமோ படிக்கலாம். இல்லை 5 days கோர்ஸ் இருக்குது, 3 days கோர்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு 3 days அங்கே போயிட்டு மனம் உடல் உயிர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போய்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள், நான் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். உண்மையாகவே வந்துட்டு இன்னைக்கு எப்பயுமே நான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இதை வந்து கண்டிப்பாக இந்த டாபிக் எடுத்து நான் பேசணும்னு ரொம்ப ஈகராக தான் இருப்பேன். மற்ற டேவை விட இந்த இன்னைக்கான டே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ளெஷராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி நான் யோகா பண்ணல, தியானம் பண்ணல, பட் இதை தான் நான் யோகாவாக தியானமாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ ஃபார் என்டையர் டீம். என்னோட இந்த ஸ்பீச்சை கேட்டு அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம், உங்களுடைய அருமையான ஏற்புரை. ஆக்சுவலி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது மெடிடேஷன் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு ஒரு பயிற்சி பண்ணதுனால ஒரு 4 மெடிடேஷன் பண்ண மாதிரி ஒரு கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். முத்தலேஷ் மேடம்க்கு ஆக்சுவலி என்னன்னா எங்கள் நெய்வேலி அறிவுத்திரு கோயிலெலாம் எவ்ரி மண்டே ஃபர்ஸ்ட் மண்டே வந்து ஒரு 10 days கோர்ஸ் இல்லை 1 week கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நியரஸ்ட் உங்கள் லொக்கேஷன் எந்தன்னு எனக்கு மெசேஜ் பண்ணால் கூட அதுக்கிட்ட எந்த அறிவுத்திரு கோயில் இருக்குது அப்படின்னு கூட நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். விசாரிச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே போனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஈர்ப்பு வரும். நிறைய பேர் அதெல்லாம் போனால் அப்படியே மாறி போயிடுவாங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பெரிய வழிமுறை. நம்ம வாழ்க்கை முறையே மாற்றுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. இது நீங்கள் பண்ணணும்னு நினச்சதே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி இன்று நம்முடைய வேதாத்திரம் பற்றி ஐயா தொலைபேசி எண் சகோதரியர் அவர்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்க முடியுமான்னு பார்க்க சுஜாதா சகோதரி. டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி கொடுக்குறேன் சார். இருந்தனா அப்படியே சொல்லுங்க, யாருக்கா வேணா அவங்க நோட் பண்ணிப்பாங்க.